அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், என் அன்பர் அழைக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலேயும் நாம் தேவனை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடி அதன் பின்பு தேவ செய்திக்காக கடந்து செல்லுவோமா? எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்திலிருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. நித்திய நரகத்திலிருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். சரீர வியாதிகளை சுகமாக்கிதே இயேசுவின் நாமமே. சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே கிறிஸ்தேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த காணொளிக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி யாத்திரையாகமங்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின் பின்பகுதி. உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். நான்
என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றுகிற தேவனாயிருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும், பிரஸ்தாபப்படுத்தும் என்று நாம் சொல்லுவோம் என்றால் அதை என்னவென்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறது என்பது ஆண்டவருடைய நாமத்தை மகிமையாக அறிவிப்பது ஆகும். ஆண்டவருடைய நாமத்தை மகிமையாக உயர்த்துகிறது ஆகும். ஆண்டவருடைய நாமத்தை நாம் உற்சாகமாக முழு மனதோடு நம் முழு உள்ளத்தோடு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு அனுபவம் தான் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற ஒரு அனுபவம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் அநேக சூழ்நிலைகளிலே நாம் பார்க்கும் பொழுது நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக பல காரியங்களை சொல்லுகிறோம். நாம் அப்படி சொல்லுகிற பொழுதெல்லாம் நம்மை உயர்த்தி அல்ல, நம்மை சாட்சியாக நிறுத்தி இருக்கிற கர்த்தரை உயர்த்தி நாம் அவரை மகிமைப்படுத்துவதே பிரஸ்தாபப்படுத்துகிறதாகும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எந்த ஸ்தானத்திலும் ஆண்டவர் வருவேன் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட இடத்திலே நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தினாலும் அங்கே ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும். அது ஒருவேளை நம்முடைய குடும்பத்தை மத்தியில் இருக்கலாம், அல்லது நம்முடைய கிராமத்தின் மத்தியில் இருக்கலாம், அல்லது நம்முடைய வசிக்கிற அந்த பகுதியின் மத்தியில் இருக்கலாம். எங்கேயா இருந்தாலும் சரி, அல்லது ஒருவேளை வெளியூர், வெளிமாநிலங்கள், வெளிநாடுகள், எங்கே என்றாலும் அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிற பொழுது அவர் நம் மத்தியிலே கடந்து வருவார். அது மாத்திரம் அல்ல, அநேக அற்புதங்களை நம் மத்தியிலே அவர் செய்வார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாய் உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த நாட்களிலே அநேக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஊழியங்களை செய்து வருகிறார்கள். அநேக அற்புதங்கள் அவர்கள் செய்கிற ஊழியங்கள் மத்தியிலே நடைபெறுகிறது. எப்படி இது சாத்தியம் என்றால் அவர்கள் தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எந்தெந்த இடங்களெல்லாம் பிரஸ்தாபப்படுத்தப்படுகிறாரோ அங்கே அவர் பிரசன்னமாக இருக்கிறாராம். பாருங்கள், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 22 வசனம் முதல் 40ஆம் வசனம் வரையிலும் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே பவுலும் சீலாவும் ஊழியத்தின் நிமித்தமாக அவர்கள் தாக்கப்படுகிறார்கள். தாக்கப்பட்டு சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகிறார்கள். சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்ட பின்பு கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் பிரஸ்தாபப்படுத்தி மகிமைப்படுத்தினார்களாம். அங்கே சிறைச்சாலையிலே அவர்கள் மாத்திரமல்ல, அநேக கைதிகள் இருந்தார்கள். ஆனாலும் கூட இவர்கள் ஐயோ நான் சிறைப்பட்டு போனேனே என்று கலங்காதபடிக்கு அவரை துதித்தார்கள். 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அந்த சிறைச்சாலையில் அநேகர் காவலில் வைக்கப்பட்டிருந்தாங்க. அவர்கள் பவுலும் சீலாவும் தேவனை மகிமைப்படுத்துகிறதை
கேட்டுக்கொண்டிருந்தார்களாம். சிறைச்சாலையிலேயும் கூட கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது, பிரஸ்தாபப்படுத்தப்பட்டது. கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களா இருக்கிறீர்களா? இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அதை நாம் நன்றாக உணர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை உங்களிடத்தில் காணப்படுகிறதா? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிற அற்புதங்களை, அதிசயங்களை அவரை பிரஸ்தாபப்படுத்தி நீங்கள் சொல்லி இருக்கிறீர்களா? இதுவரையிலும் ஒருவேளை நீங்கள் அப்படி செய்யவில்லை என்றால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். நான் ஆண்டவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவேன். ஆண்டவரின் வாழ்க்கையில் செய்த அதிசயங்கள் ஏராளம், அற்புதங்கள் ஏராளம். நான் இன்றைக்கும் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை என்று நாம் நினைத்தால் மாத்திரம் போதாது. மனதிலே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினால் மாத்திரம் போதாது. மற்றவர்களும் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியாக, இயேசுவை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக அவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்தும்படியாக உங்கள் சாட்சிகளை பிரஸ்தாபப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை நடத்துவார். நாம் இதற்காக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு ஆண்டவர் தரும்படியாக நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆம் ஆண்டவரே, எங்கள் சரீரத்திலே வியாதி இருந்த பொழுது நாங்கள் உம்மை நோக்கி கெஞ்சினோம், எங்களுக்கு சுகம் கொடுத்தீர். எங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வந்த பொழுது ஆண்டவரே உம்மை விட்டால் வேறு கதியில்லை என்று நாங்கள் கதறினோம். எங்கள் கதறுதலை கேட்டு நீர் ஓடி வந்தீர், எங்களுக்கு உதவி செய்தீர். அப்பா, இதோ இந்த காணொலியை காண்கிறவர்களில் சிலர் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் பலர் உம்மிடத்தில் நன்மை பெற்றவர்கள், உம்மிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள், இன்னும் மற்றவர்களுக்கு சாட்சியை சொல்லவில்லை. அப்பா ஆண்டவரே, அவர்களை நீர் தைரியப்படுத்தும். கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், இயேசு என்னை ரட்சித்தார், பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து என்னை ரட்சித்தார் என்று மற்றவர்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறும்படியாக சொல்லுவோமா? நல்ல தகப்பனே, அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். இந்த காணொலி என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரோடு நீர் இடைப்படும். நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். உற்சாகப்படுத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதிருங்கள். உற்சாகமாக சாட்சியாக உங்களை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணியுங்கள். கர்த்தர் தொடர்ந்து உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். இந்த வீடியோவை மற்றவர்களும் காண பகிர்ந்தளியுங்கள். ஒருவேளை இதுவரையிலும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதிருப்பீர்கள் என்றால் தயவுசெய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.